ஆன் பண்ணிட்டேன் கேமராவை. இவே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே போயிட்டே இருந்தா. ஹலோ ரைடர்ஸ், 4 3 2 Don't wanna sleep in, cause I got something to prove. Hello riders, நான் உங்கள் மோட்டோ சேனல்ஸ் விஜய். துபாய்க்கு வந்து மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே வந்து மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம மோட்டோ வில்லேஜ் ரைடர்ஸ், அதுவும் மோட்டோ விளாக் பண்ணுற ஒரு ஆள். மோட்டோ விளாக் பண்ணலன்னா எப்படி? இன்றைக்கி நம்ம துபாய்க்கு வந்து மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தோம்னா துபாய் ஃப்ரேமுக்கு தான் காசு போய்கிட்டு இருக்கோம். துபாய் ஃப்ரேமுக்கு இன்றைக்கி நியூ இயரு, டிசம்பர் 31 2024 நியூ இயரு. துபாய் ஃப்ரேமில் பார்த்தோம்னா அந்த லைட் செட்டிங்லாம் போட்டுனேன். அதுக்கப்புறம் இந்த ராக்கெட்டு வெடியெல்லாம் வெடிச்சு சூப்பராக போயிருக்கும். நம்ம புர்ஜ் கலிஃபா போகலான்னு பார்த்தோம், ஆனால் புர்ஜ் கலிஃபா போக முடியல காய்ஸ். ஏன்னா புர்ஜ் கலிஃபாலாம் செம்ம க்ரௌடாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தோன்னா இப்போ நாங்கள் துபாய் ஃப்ரேம் இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால துபாய் ஃப்ரேம் போய்கிட்டு இருக்கோம். அங்கேயும் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக பார்த்தோம்னா வெறும் ராக்கெட்டு மழையாக பொழியும் காய்ஸ். அதை பார்க்க தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். யார் யார் போய்கிட்டு இருக்கோம்னா நானும் ஜாகிர் அண்ணனும் போய்கிட்டு இருக்கோம் காய்ஸ். அதுவும் துபாய் ரோட்டில். நான் பின்னாடி தான் உட்காந்துருக்கேன், ஏன்னா நம்மள்ட்ட இன்டர்நெட் சர்வீஸ்லாம் கிடையாது. ஸோ அண்ணன் தான் ஓட்டிட்டு வராரு. இங்கெல்லாம் ரூல்ஸ் ரொம்ப கடைப்பிடிக்கும் காய்ஸ். அதுவும் பைக்கு காருக்கெலாம் பார்த்தோம்னா ரொம்ப ரூல்ஸ் கடைப்பிடிக்கணும். ஏன்னா இங்கெல்லாம் ஃபைனு எக்கச்சக்கமாக போடுவாங்க. ஏன்னா ரோட் டேக்ஸ் கிடையாது அது இதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஃபைன் டேக்ஸ்னு ஒன்று இங்கே பெரிய அளவில் இருக்குது. ஃபைனு சும்மா அள்ளி தெளித்து வீசிடுவாங்க. அதனால் இங்கே எல்லாம் பார்த்தோம்னா சிக்னல் மீறுறது, மற்றபடி டிராஃபிக் ரூல்ஸை மீறுறதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு. தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறத விட அது கண்டிப்பாக பண்ணவே கூடாது. பண்ணினீங்கன்னா சோழி சுத்தம் உங்கள் பர்ஸை தொடச்சிட்டு தான் விடுவாங்க. ஓகே காய்ஸ், நம்ம பார்த்தோம்னா நம்ம அங்கே துபாய் ஃப்ரேம் போயிட்டு அங்கே நம்ம போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பக்கத்தில் நெருங்கிட்டோம். இந்த பாருங்க, அதான் துபாய் ஃப்ரேமா. இதான் துபாய் ஃப்ரேமு. உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியாது. நான் அங்கே பக்கத்தில் துபாய் ஃப்ரேம் பக்கத்தில் போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மணி பார்த்தோன்னா 11 ஹால் ஆகுது. இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் இருக்குது 2025 வர்றதுக்கு. 2024 நிறைய பேருக்கு அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். இப்போதைக்கு நம்ம அங்கே துபாய் ஃப்ரேம் போகிறத மட்டும் யோசிப்போம். அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இதாங்க துபாய் ஃப்ரேமு. பாருங்கள் இதான் துபாய் ஃப்ரேமே. சூப்பராக இருக்குல்ல? லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே காசு, இப்போ பார்த்தோன்னா நம்ம துபாய் ஃப்ரேம் கிட்டே வந்துட்டேன். ஓகேங்களா, கிட்ட வந்தாச்சு. லைட்டு வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. அங்கிட்டு பார்த்தோம்னா டிஜே எல்லாம் போட்டு செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பேக்ரவுண்டில் காட்டுறேன் இருங்க அப்படியே. இதுதான் பாருங்கள் காய்ஸ், இதுதான் துபாய் ஃப்ரேம். இது நல்லா பயங்கர ஹைட்டாக இருக்குது. மேலே வரையும் போகிறதுக்குலாம் நமக்கு வந்து லிஃப்டெல்லாம் வந்து செக்கிங் எல்லாமே இருக்குது. இதில் தான் காய்ஸ் இன்றைக்கி வெடியெல்லாம் போட்டு செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. பார்க்கலாம் இன்றைக்கி எந்த அளவுக்கு இருக்குது. நான் உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து எடுத்தால் லொக்கேஷன் கரெக்டாக இருக்குமோ நான் எடுத்து உங்களுக்கு வீடியோ நல்லா எந்த அளவுக்கு காட்ட முடியுமோ அந்தளவுக்கு நான் காட்டுறேன். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தோன்னா நம்ம பக்கத்தில் கிட்ட வந்துட்டேன். துபாய் ஃப்ரேம் பக்கத்தில் நிற்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் இருக்குது மேக்ஸிமம். டைம் காட்டுறேன் இருங்க உங்களுக்கு அப்படியே. இன்னும் ஒரு கரெக்டாக அரை மணி நேரம் தான் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா அந்த ஃப்ரேமில் பாருங்கள் ஃபயர் வால்ஸ் எந்த அளவுக்கு வர அப்படியே தெரிக்க போகுதுன்னு. இப்போ கூட்டத்தை பாருங்கள், இங்கே நேப்பட்ட கூட்டம் இருக்குது. ஒரு அம்மிளி தும்ளி தான் அந்த ஏரியா ஃபுல்லாகவே. நிறையா கூட்டம், நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் ஓரளவுக்கு நிற்கிற அளவுக்கு ஃப்ரீயான இடம் இருக்குது. அந்த பார்த்திங்களா ஒரு பாலம் மாதிரி ஒன்று போகுது பார்த்தீங்களா, அந்த பாலத்தெலாம் நிறைய பேர் ஆளுங்க நிறையா நிற்கிறாங்க. இன்னும் ஒரு 1/2 hour தான் இருக்குது. பாம்பு வெடிக்கையில், அதாவது ஃபயர் வால்ஸ் வெடிக்கையில் நான் வேறு பாமுக்கியமுங்கிறேன். அது வேறு எவனா காதில் கேட்டானா என்ன ஆகிறது. ஃபயர் வால்ஸ் வெடிக்கையில் உங்களுக்கு அப்படி நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. ஓகே, லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது காய்ஸ். ஃப்ரேமோட லைட்டு எனக்கு அப்படி தான் தோணுது, லைட்டு கம்மியாக இருக்க மாதிரியே. இன்னும் கொஞ்சம் லைட்டை கொஞ்சம் பிரைட்டாக போட்டால் சூப்பராக இருக்கும்ல, பார்க்க தெளிவாக தெரியும். எந்த அளவுக்கு தெரியும்னா பயங்கரமாக பார்க்குறதுக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஆக்சுவலி பார்த்தோன்னா டைமர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க காய்ஸ். இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. அங்கே பாருங்கள் லாஸ்ட்டில் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. அந்த லாஸ்ட் எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பார்த்தோம்னா புர்ஜ் கலிஃபா. ஆனால் நமக்கு இங்கே கோப்ரோவில் வந்து ரொம்ப லாங் டேர்ம் வந்து உங்களுக்கு தெரியாது, லாங் ஏரியா. ஆனால் இன்னும் 10 நிமிஷம் இருக்குது கரெக்டாக. ஆக்சுவலி இன்னும் ஒரு 4 நிமிஷம் இருக்குது காய்ஸ். அதான் எல்லாம் சவுண்டு போட்டுட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள் டைமர் வேறு ஓடிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு ரெடியாக இருக்கும். இன்னும் 2 நிமிஷம் தான் காய்ஸ் இருக்குது. இன்னும் 2 நிமிஷம். 2024க்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது அது முடியறதுக்கு. இன்னும் 2025க்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது.
இன்னும் 52, 48, 47, 46, 20, 19, 17. ரெடி 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2. வெடி தான் சூப்பராக இருக்கு. அப்படியே வச்சுருக்கோம். தெரியல இங்கே இருக்கு, இதை மிஸ் பண்ணிக்கூடாது. அதுக்கு அச்சோ முடிஞ்சு போச்சே. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 4 நிமிஷத்துக்கு வரைக்கும், 4 நிமிஷம் கிடையாது 3 நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். 3 நிமிஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஃபயர் வால்ஸ் போட்டிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன பிட்டு கூட நான் கட் பண்ணவே இல்லை, அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. 2024 கான், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இனி 2025. இந்த 2024 நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் நடந்திருக்கும், நிறையா சந்தோஷங்கள் நடந்திருக்கும், நிறையா எல்லாமே நிறையாவும் நடந்திருக்கும். ஆனால் எல்லாத்தையும் நம்ம மறப்போம். என்ன பண்ணுறது, 2024 எனக்கு நிறையா இழப்புகளும் ஏற்பட்டிருக்கு. சாதாரண இழப்புகள்லாம் கிடையாது, அதெல்லாம் மறக்க முடியாத இழப்புகள்லாம் எனக்கு 2024 நடந்திருக்கு. ஆனால் இனிமேல் வரப்போகிற இந்த 2025 நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. எதுவாக இருந்தாலும் சரி, டேக் இட் ஈஸி, என்ஜாய் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த 2025 நம்முடைய நாளாக இருக்கும், நமக்கானதாக இருக்கும் அப்படின்னு நிறைய நம்புவோம். ஓகே, ஒரு நாள் பகலில் கண்டிப்பாக துபாய் பிரேமுக்கு வருவோம். கண்டிப்பாக அங்கே பூஜ் கலிஃபாவில் போய்கிட்டு இருக்குது. உங்களுக்கு இங்கேன்னு தெரியல, பூஜ் கலிஃபாவில் லைட்டாக அந்த லைட்டிங்லாம் போய்கிட்டு இருக்குது. இன்னும் மேபி உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. கொஞ்சம் ஹைட்டில் ஏற்றி காட்டுறேன்.
வாய்ப்பு இல்லை காய்ஸ், கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ பூஜ் கலிஃபாவில் பார்த்தோம்னா இன்னும் ஃபயர் வால்ஸ் போயிட்டுருக்கு. இங்கே ஒரு 3 நிமிஷம் தான் போட்டிருக்காங்க. ஆனால் பூஜ் கலிஃபாவில் பார்த்தோம்னா நல்ல ஃபயர் வால்ஸ் போயிட்டுருக்கு. அப்படி போடு தமிழ் பாட்டு போட்டு ஒரே குட்டாட்டம் தான், குரூப்பாக சேர்ந்துருச்சு எல்லாம். ஓகே காய்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். துபாய் ஃப்ரேமில் பார்த்தோம்னா அந்த ரொம்ப கட்டி பேசுகிறதுனால இருமல் வருது காய்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. நியூ இயர் செலிப்ரேஷன் பார்த்தோம்னா முடிஞ்சிருச்சு. வெறும் 3 நிமிஷம் தான் வெடி போட்டாங்க. 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் இருக்கும். வெடி போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ நாங்கள் கிளம்பி அப்படியே எங்கள் ரூமுக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து மோட்டோ விளாக்கை கண்டினியூ பண்ணியாச்சு. பைக் ரைடு போயாச்சு. பைக்கில் போனால் தான் காய்ச்சி ஒரு தனி ஃபீல் கிடைக்குது, ஒரு சந்தோஷம். ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு நான் பைக்கில் போய். இப்போ தான் போகிறேன் பைக்கில். ஓகே காஷ், இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய் பாய், see you, டாட்டா. ஹெல்மெட்டு பார்த்தீங்களா வித்தியாசமாக இருக்கா? இது வந்து நம்ம ஊரில் இருக்க மாதிரி நார்மல் குவாலிட்டி ஹெல்மெட்டு. இந்த மெட்ரோ போட்டுருங்க. மெட்ரோ இந்த மாதிரி அதை பார்த்து 2 மெட்ரோ ஒரே எடுத்த செம்மையாக போகுதுல்ல. சூப்பர். வீடியோ எடுக்கணும்னு நினச்சா துபாயில் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் காய்ஸ். வீடியோ எடுக்க நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா துபாயில் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இன்னும் நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். நம்மளுடைய துபாய் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு தனி பிளேலிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன் நம்ம சேனலில், மோட்டோ வில்லேஜ் ரைடர்ஸ்னு சேனலில். சூப்பராக போய்கிட்டு இருக்கு. என்ன BMW நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க காய்ஸ். நான் உங்கள் மோட்டோ வில்லேஜ் ரைடர்ஸ் விஜய் துபாய் சீரீஸுங்கிற வீடியோ பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் இனிமேல் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, பாய்.